안녕하세요. 사랑의 மெடிஸ்டாஸ் வெல்கம் டு சீக்ரெட் வேர்ல்ட். நான் உங்கள் பாப்பம்மா. இன்றைக்கி நம்ம ரெட் லைன் பார்ட் 5 பார்க்க போகிறேன்டா. லாஸ்ட் படம் வச்சு பார்க்கலாம், பார்த்துட்டு வாங்க. அப்புறம் இந்த ஸ்டோரி எப்படிடா இருக்குது, ரொம்ப போரிங்காக போகுதா இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளமா? பிகாஸ் எனக்கு தெரியும், நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சேனல் அவ்வளோவா சேனல் ரொம்ப கீழே போயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். பட் ஒரு ஆவரேஜ் வியூ கூட ரீச் பண்ண முடியல. அது ஒரு மாதிரி பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஏதாச்சும் ப்ராப்ளமா என் சைட்லேருந்து? கண்டினியூஸாக போடாதது அப்படி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஒரு மாதிரி எஃபோர்ட் எடுத்து போட்டு ரொம்ப கம்மியான பேபேக் மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஏதாச்சும் ஃப்ளாஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கடா, பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பேஜ் வரைக்கும் பார்த்தோன்னா, நீங்கள் அந்த கேஸ் போட்டுட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலே ரொம்ப ஒரு மாதிரி சுற்றிட்டுருப்பீங்க. இப்போ தயங்க உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகாமல் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் சொல்லி நம்ம இந்த பாட்டில் பார்க்கலாம்டா. நோ வே. யார் சொன்னா நம்ம டேட் பண்ணுறோன்னு யார் சொன்னா? ப்ரெஸ்ஸு. ஓ, அவங்களுக்கு ஒரு வேலை கிடையாது. அதெல்லாம் கேட்டுட்டு நீ வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருப்பியா? நான் ஒன்றும் வந்து உன்னை டேட் பண்ணேன்னு சொல்லலை, புரியுதா? அப்புறத்துக்கு என்ன உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்? எனக்கு உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது. எங்கே இருந்தேன்னு தெரியும்ல, நட்டு ரோட்டில் கடந்த உன்னை அப்படியே விட்டுட்டு வர சொல்கிறியா? விட்டுட்டு வர வேண்டியதானே. உனக்கு நான் யார் ஹெல்ப் பண்ணுறது, நீ யாருன்னா தெரியணும்னு அவசியம் இல்லை. நீ அப்படியே அவனை திரும்பி பார்க்குறீங்க, அவன் உங்களை பார்த்துட்டே இருக்கான். நான் போகிறேன் அப்படின்னு அப்படியே எட்ட வந்து அவன் வீட்டை விட்டு அப்படியே வெளில போயிட்டுருக்கீங்க. ஏய், கேஸ் தயம். எனக்கு அதனால் உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் ஐ ஹாவ் டு ஃபைட். இப்படி கேஸ் போட்டுறதுனால உனக்கு என்ன வரப்போகுது, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை தயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துடுறீங்க. அப்படியே உங்கள் வீட்டுக்கு தான் வரீங்க. உங்கள் வீட்டு வாசல்லே சேக்கி நின்றுட்டுருக்கான். ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் தொங்க போட்டுட்டு சோகுமா. உனக்கு என்னப்பா ஆச்சு? ஏய் சுண்டல், ஏன்டி இப்படி பண்ணுற? என்ன இப்போ உனக்கு? உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? சொல்லு. இந்த மாதிரி கேஸ் போட்டு எப்போவோ தயங்கால அவனை ரிசீவ் பண்ணியிருக்க முடியும். அப்போ ஏன் பண்ணலனா இது அவனுக்கு தேவையில்லாத விஷயம். நீயும் இதை கண்டுக்காத, அதை சொல்ல தான் வந்தேன். டேய், எதுக்குடா அந்த கேஸ் வாபஸ் வாங்க சொல்லி அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா பிரச்சனை உங்களுக்கு? ஆல்ரெடி பாதி இன்வெஸ்டர்ஸ் போயிட்டாங்க. உனக்கு சொன்னால் புரியாது. சொல்கிறது சரியா இல்லை? எனக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு இருக்குது. எதுக்கு இப்போ கத்துற நீ? எதுக்கு கத்துறன்னா, எனக்கு என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை முக்கியம். என்ன பேசுகிற நீ கேஸ் போட்டதால் அவனோட ஸ்பான்சர்ஸில் 4 பேர் நேற்று கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க. உனக்கு அது தெரியுமா? எதுக்கு போகணும்? உனக்கு எப்படிமா தெரியும்? படிச்சுட்டு நீ பாட்டுக்கு பொசிஷனுக்கு வந்துட்ட. அவன் அப்படி இல்லை. அவன் டேலண்டால் வந்தவன். அவனுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் தேவைப்படும். அவன் டேலண்ட் மட்டும் அவன் நிற்க வைக்காது, புரியுதா? அவனுக்கு இன்வெஸ்டர்ஸ் தேவை. அவன் மேலே இன்வெஸ்ட் பண்ணால் தான் அவனால் விளையாடவே முடியும். அது தெரியும்ல? தெரியும். நீ இந்த கேஸ் போட்டனால அவன் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகியிருக்கான். அவன் தான் விக்டம். ஒரு கேஸ்னு வந்துட்டா விக்டமாக இருக்கவங்க எப்போ வேணால் சஸ்பெக்டாக மாறலாம். அதனால் அவங்க மேலே அதுக்கப்புறம் யாரும் நம்பி இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. எஸ்பெஷலி F1. இட்ஸ் ஸோ பிக். இல்லை, நீ எவ்வளோ ஃபேமஸாக இருந்தாலும் யூ ஹாவ் டு பி அலோன். நீ எதில் இன்வால்வ் ஆகக்கூடாது எனக்காக. ஏன்னா உனக்கு தயங்கும் யாரோ தான், நானுமே யாரோ தான். எனக்கு நான் யாரை சொல்லி கேட்குறதுன்னு தெரியல. எனக்கு கேஸை வாபஸ் வாங்கிடு ப்ளீஸ். இதெல்லாம் தயங்க சொல்ல மாட்டான். ஏதோ வந்தால் பார்த்துக்கலான் இருப்பான். ஆனால் அது அவனுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு நடந்து போகிறான். ஒரு நிமிஷம். ஸோ அவன் அப்படியே நடந்து போகிறது அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு நிற்கிறான். திரும்பலை. நான் கேஸ் வாபஸ் வாங்குகிறேன், ஆனால் தயங்கத்துக்கு மேலே நார்மலாக இருக்க சொல்லு. அதான் எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல. அவன் எப்பயும் போல் சிரிச்சிக்கிட்டே ஜாலியாக. இப்போ ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக திரும்பி உங்களை பார்க்குறான். சிரிச்சிக்கிட்டே ஜாலியாக. எப்போ அவனை நீ பார்த்துருக்க?
அவன் இப்போ இருக்கான்ல, இதுதான் அவனோட நார்மல் நேச்சர். ஆ என்ன என்ன சொல்கிற நீ அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு கொஞ்சம் கூட ஆன்சர் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு சொல்லிகிட்டே நடந்து போயிடுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இப்போதைக்கு இந்த கேஸ் வாபஸ் தான் வாங்க போகிறோம் அப்படின்றது மட்டும் புரிஞ்சிச்சு. ஸோ கடுப்புலேயே போயிடுறீங்க. அப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. நீங்கள் கேஸும் வாபஸ் வாங்கிட்டீங்க. டேஸ் அப்படியே ஸ்மூத்தாக போகுது. நீங்கள் தயங்கிட்ட பேசுகிறது அந்த ஒர்க் விஷயமா அதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போது வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அந்த சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போது நீங்கள் எல்லோரும் வந்து ஜப்பான் போகணும். இப்போ அதுக்கு தான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த சைட் ஜேகே கையில் எதையோ வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். இது என்னது இது? இது எதுக்கு அவள் இப்படி போட்டு போனான்னு தெரியலையே. கூட இருந்துட்டு வித்த காட்டுறா அவள். இது நான் என்னன்னு போய்ட்டு அவளை கொடுக்குறது? இல்லை நம்மளே வச்சுக்கலாமா? இல்லை வேணாம் அவள் பொருள் எதுக்கு நமக்கு கொடுத்துடலாம். என் பொருளை காணோம் ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு வேகமாக எழுந்திரிச்சு வெளில ஓடி வரான். ஜோஷி என்ன? உன்ட்டெல்லாம் யாரும் பேசல. அண்ணா இங்கே தானே போட்டேன் காணா போச்சுண்ணா. திமுறை பற்றி அவளுக்கு சரி தேரட்டும், தொடவே தேவையில்ல. எப்படி எதுனா தேடுறோம், நீ பச்சையாக தெரியுது. அம்மா இங்கே எதுவுமே இல்லையேம்மா. நான் பெருக்கும்போது நல்லா பார்த்தேன், அப்படி எதுவுமே இங்கே இல்லை. இல்லை இங்கே தான் இருந்துச்சு. நான் என் கண்ணு குருட்டா, நான் இங்கே தான் போட்டு போனேன் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே. போட்டு கண்ணு குருட்டு மாதிரி நடந்து போயிருக்கேன். நீ உன்ட்ட யாரும் பேசல ஜெக்கே. வரோம் மறுபடியும் திமுறை பார்த்துக்கிறேன். எனக்கு ஈவினிங் ஃப்ளைட் இருக்குண்ணா. நான் எங்கன்னா போட்டிங்க அந்த குப்பைலாம் எங்கே போடுவீங்க? நான் போய் அங்கே போய் பார்த்துக்கிறேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்ண்ணா. ஐயோ என்னம்மா நீ இப்படிலாம் பேசுகிற? உண்மையாக அங்கெல்லாம் இருக்காதும்மா. நான் சொல்கிறேன்ல, உண்மையாக அங்கே எதுவுமே இல்லை. நான் பெருக்குன்னு எனக்கு தெரியும்ல. நீ யார்கிட்டயாச்சும் கேட்டுப்பாரு. இதோ ஜேகே கிட்டே கூட கேட்டுப்பாரு. அவன் இங்கே தான் இருந்தான் நான் பெருக்கிறப்போ. தோட்டோன்னே அப்போ ஜோஷி எப்படி ஸ்லோவாக திரும்பி ஜேகேவை பார்க்குறான். இன்னும் நீ எடுத்தியா? ஐயே நான் எது எடுக்க போகிறேன்? திருட்டு மொழி உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. நீ தானே எடுத்த? ஐயடா என்னை அக்யூஸ் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத. அச்சு பறவை விட்ருவோம் நான். ஆமாம் ரோட்டில் போகிறவங்களாம் ஏற்றி கொல்றதுக்கு தானே நீ பிறந்திருக்க. எங்கே வச்சு சொல்லு. நீ தானே எடுத்த. விளையாடாத, அது எனக்கு ரொம்ப முக்கியம். ஐயா நான்லாம் எடுக்கலடி. ஐயோ அழுதுனே இருக்காடா அவ. யார் எழுதா? இங்கே பாரு, நீ ஒழுங்காக தரலான்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். பைத்தியம், நான் எடுக்கவே இல்லடி. போய் தானே சொல்கிறேன், எனக்கு நல்லா தெரியுது. உன் மூஞ்சிலே எழுதி விட்டிருக்கு. அப்போ ஜேகே அப்படியே சைடில் பார்க்குறாங்க. ஒரு கார் இருக்குது, அந்த கண்ணாடியில் பார்த்துட்டு அப்படியா அப்படியே எழுதி விட்டிருக்கு. நடிக்காத பொறுக்கி மாதிரி. எங்கே சொல்லு, எனக்கு இப்போ வேணும். அட்டிங் பொறுக்கியாமே. என்ன திமிர் மேலே பேசிகிட்டு இருக்க? வச்சிருவேண்டி. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ எனக்கு அது வேணும். ஐயா சும்மா நின்று அந்த தகடா போச்சு, என்ன பண்ணுறது? வந்துட்டா நானும் அடியில் அடியாது. ஐயோ நீ தானே எடுத்துருக்க. சங்குக் என்ன ஜங்குக்கு? நான் தான் எடுத்தேன். இப்போ என்ன? நான் அதை கொடுக்கலான்னு தான் வந்து கேட்டேன். திமிர் மேலே பேசினேன், அதான் கொஞ்சம் நேரம் விளாண்டேன். ரெடி இருக்கு, சும்மா டப்பா தான். மைண்ட் யூ வேர்ட்ஸ், எனக்கு அது வேணும். அவன் ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகிடுது, ஒரு மாதிரி சோகமாக. என்ன எதுக்கு சோகமாகற? இரு அதுன்னு தரணும் உனக்கு, இது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு உள்ளே போயிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து தரான். அப்போ தான் அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக சிரிக்கிறாள். ஜேகே அவன் பாக்கெட்டில் கை வச்சுட்டு அந்த வாலில் சாஞ்சிக்கிட்டு அவளையே பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலி ஒரு குட்டி பாக்ஸு, அந்த குட்டி பாக்ஸ்குள்ளே குட்டி லைட்ஸ்லாம் வச்சு அப்படியே ஓப்பன் பண்ண முடியும், லைட் எரிஞ்ச மாதிரி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதையே பார்த்துட்ருக்கா. ஜேகேன்ட்டு என்னடி இது? அதெல்லாம் எதுக்கு நான் அவன்கிட்ட சொல்லணும்? அம்மா தாயே நீ சொல்ல தேவையில்ல. இதெல்லாம் அவ்வளோ முக்கியமான இப்படி ரியாக்ஷன் கொடுக்குற நீ? அது சென்டிமெண்ட். எங்கள் அம்மா எனக்காக சின்ன வயசில் செஞ்சு கொடுத்தது. ஓ செஞ்சு கொடுத்ததா? ஆமாம், எங்கள் அம்மா கொஞ்சம் இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ்லாம் செய்வாங்க. அப்போ நான் சின்ன பிள்ளையில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மாதிரி காடு மாதிரி இருக்கும் எங்கள் ஊரில். அந்த பக்கம் ஓடி போயிட்டேன். அப்போ தேடி கண்டுபிடிச்சப்போ அப்போ செஞ்சு கொடுத்தாங்க. அப்படியா? ஏன் ஓடி போனவனை கண்டுபிடிக்க மட்டும் தானே செய்யணும்? அதெல்லாம் வந்து சொல்லணுமா உனக்கு? சொன்னால் கேட்கலாம். லைட் ஃபுல்லாக என் பக்கத்தில் தான் நான் உட்காந்துட்டு வர போகிறேன், அப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது.
ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டுக்கும் எல்லாம் போயிடுறாங்க. ஒரு டீமாக எல்லாருமே போகிறாங்க. நியர்லி ஒரு 30 மெம்பர்ஸ். ஆக்சுவலி F1 ரேஸ் எப்படி நடக்கும்னா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 கண்ட்ரியில் வந்து ரேஸ் நடக்கும். அந்த எல்லா ரேஸ்லேயும் போயிட்டு கலந்துக்கிட்டு அவங்களுடைய இண்டிவிஜுவல் பாயிண்ட்டை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும் வின் பண்ணி. ஸோ அப்படி வின் பண்ணி யாருக்கு அதிக பாயிண்ட்ஸ் இருக்கோ அவங்க தான் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் F1. ஸோ இப்போ எல்லோரும் ஃப்ளைட்டில் உட்காந்துட்ருக்காங்க. தயங்க வந்து ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிகிட்டு சாங்ஸ் கேட்டுகிட்டே அப்படியே இருக்கான். நீங்கள் அப்படியே வந்து அவன் பக்கத்தில் உட்காடுறீங்க. அப்படி திரும்பி உங்களை பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் திரும்பிக்கிறான். பேசவே தெரியாதா? ஐயோ, இவன் கூட உட்காந்துட்டு இருந்தால் டைம் போகாது, போர் அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. தூரத்தில் ஜேகே உட்காந்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே அவன் கூட உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை தூக்குறீங்க. அப்போ பார்க்குறீங்க ஜோஷி அப்படியே முறைச்சிக்கிட்டே போயிட்டு ஜேகே பக்கத்தில் உட்கார்றா. ஐயோ, இவன் பக்கத்தில் போர் அடிக்குமே, பேசக்கூட மாட்டான் இவன். ஓகே ஒயன், உன் தலையிலே தான் எழுதியிருக்கு, இவன் பேசலைண்ணா என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. தேங்க அப்படியே உங்களை அப்படியே கண்ணு காட்டுறான். என்ன பாருடி? என்ன? எக்ஸ்கியூஸ் மீ மேம், கேன் யூ ப்ளீஸ் fasten the seat belt? ஸோ அப்போ தான் நோட் பண்ணுறீங்க நீங்கள் சீட் பெல்ட் போடலன்னு. ஐம் சாரி, நான் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ போடுறீங்க. உங்களுக்கு போடவே வரல. அந்த ஏர் ஹோஸ்டஸை கூப்பிடலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. பட்டுன்னு அவங்க பக்கத்தில் சீட்டில் போயிடுறாங்க பேசுகிறதுக்கு. ஸோ அப்போ நீங்கள் அப்படியே சைடாக திரும்பி தான் எங்கே பார்க்குறீங்க. ஆல்ரெடி உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி எப்படி போகணும் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு ஹெட்ஃபோன்ஸ் அப்படியே கழுத்தில் மாட்டிட்டு அவனோடதை ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் போட்டு காட்டுறான் அவனுக்கு எப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அவன் போடுறதை பார்த்து அதே மாதிரி நீங்கள் போட ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு வரல. ஷோ, இந்த நேரத்தில் தான் பழி வாங்கும். இன்னும் ஒரே ஒரு டைம் போட்டு காட்டேன். ஸோ அவனும் அகெயின் பண்ணுறான். இந்த டைமும் ஃபெயில் தான். ஸோ அவன் கடுப்பாயிட்டேன். பட்டுன்னு அவங்க இடுப்புக்கிட்ட அதை பிடிச்சி அப்படியே போடுறான். எனக்கு ஒரு மாதிரி பாடி ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அதை போட்டு விட்டுட்டு சாரி தேங்க்யூ வயல் மூச்சு விடுடி. ஐயோ, என்னது இது? நெவர் மைண்ட், எதுவும் நினைக்காத. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஃப்ளைட் அப்படியே எடுக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறது. ஸோ நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து ஃப்ளைட்டில் போகும்போது போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூவிஸ்லாம் மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ கரெக்டாக ஃப்ளைட் எடுத்தோடனே அதில் ஒரு மூவி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. தயங்க வந்துட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே சைலண்ட்டாகவே வந்துட்டுருப்பான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்து திரும்பி படம் பார்க்கலாமா தாயம்? என்கிட்ட ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வேணாம், நானே கூட பார்த்துப்பேன். என்ன சொல்கிற? அப்படின்னு அவன் பட்டுன்னு அவன் ஹெட்ஃபோன்ஸ் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது நீங்கள் பேசுனதுமே அவனுக்கு கேட்கலன்னு. அது வந்து படம் பார்க்கலாமா தயம்? படம் பார்க்க போர் அடிக்கும்ல, நான் வச்சுருக்கேன், பார்க்கலாமா? இல்லை வேணாம். இல்லை பார்க்கலாமான்னு கேட்கல, பார்க்கலான்னு சொன்னேன். வா பார்க்கலாம். உனக்கு என்ன பிரச்சனை இப்போது? போர் அடிக்கும்னு சொன்னாங்கன்னு நான் எவ்வளோ படம் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். தனியாக பார்க்கவும் போர் அடிக்குது, உனக்கு என்ன பிரச்சனை பாரேன். ஸோ அவனும் அந்த ஹெட்ஃபோன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு அந்த மூவி பார்க்குறான். ஸோ அந்த மூவியும் போக போக உங்களுக்கு போர் அடிக்குது. அவனை அதை இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்ருக்கான். அப்படியே டயர்டாகி நீங்கள் அப்படியே அவன் ஷோல்டர்லேயே சாஞ்சிட்றீங்க. ஃபோனை பட்டுன்னு போட்டுட்டு அப்படியே ஃபோனை பிடிச்சிக்கிறான். ஸோ இப்போ நீங்கள் அவனோட ஷோல்டரில் சாஞ்சிட்ருக்கீங்க. அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒயன் ஹே எந்திரி. ஐயோ சாரி தயன். ஐயோ என் ஃபோன் எங்கே? ஸோ அப்படியே எதுவும் பேசாமல் அவங்கக்கிட்ட அவங்க ஃபோனை கொடுக்குறான். நீங்கள் அப்படியே வாங்கி சுற்றி பார்க்குறீங்க எங்கேயாச்சும் உடஞ்சிருக்கான்னு சொல்லிவிட்டு அவன் அப்படியே முறைக்கிறான். கேட்ச் பிடிச்சிட்டியா? தேங்க்யூ. வாவ் தயாங், அந்த க்ளவுட்ஸ்லாம் பாரு, செம்ம அழகாக இருக்குல்ல. எட்டு வா அப்படின்னு. ஸோ அவன் தான் விண்டோ சீட்டில் உட்காந்துருப்பான். நீங்கள் அப்படியே அவனை அப்படியே எட்ட தள்ளிட்டு உத்து பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு ஒரு மாதிரி நான் ஹெவனில் ஏஞ்சல் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமாம், ஹெவனில் தானே ஏஞ்சல்ஸ்லாம் இருப்பாங்க. ஏஞ்சல்ஸ் இருக்க இடத்துல இந்த மாதிரி 50 க்ளவுட்ஸ் இருக்கும். நான் ஏஞ்சல் ஆகிட்டேன் தயா. என்ன பேசுகிற நீ? சாரி சில ஃபீலிங்ஸ் இருக்கு, உங்ககிட்ட தான் சொல்லணும், உங்ககிட்ட சொல்லிட்டேன்.
ஆனால் அழகாக இருக்குல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக ஒரு வீடியோ எடுத்துக்கூடேன். இங்கேருந்து எடுக்க முடியல, ப்ளீஸ் நீயே எட. சரி கூட அப்படின்னு. ஸோ உங்கள் ஃபோன் வாங்கி அவனே வீடியோ எடுத்து தரான். வாவ். நான் போயிட்டு இதில் வச்சு நான் இங்கே நடுவில் ஏஞ்சல் மாதிரி நிற்கிற மாதிரி எடிட் பண்ணுவேன். அவ்வளோதான், ஸ்டோரி போடுவேன், எல்லோரும் லைக் போடுவாங்க. அவன் அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறான். என்ன ஒன்றும் இல்லையா? நீ ஏன் தயங்க எதுவுமே பேச மாட்டேற? நீ இவ்வளோ இன்ட்ரோவர்ட்டாக இருக்க? அப்படியா? தெரியல. இதுக்கு ஆன்சர் பண்ணணும். தெரியலன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ரீசன் இருக்கும்ல. ஏதோ பிரச்சனை உனக்கு? ஆண்மை குறைவா? என்னது? ஐ மீன் ஏதாவது பர்சனல் ப்ராப்ளமானு கேட்குறேன். அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்புறம் நீ பேசவே மாட்டேற? தெரியல, அவ்வளோதான். நோண்டி நோண்டி கொஷின் கேட்காத. ஓ, அப்போ ஓகே, என்கிட்ட பேசு. உங்ககிட்ட என்ன பேசுறது? சரி, நம்ம வேணா ஒரு கேம் விளையாடலாமா? இல்லை விளையாடலாம். இதுக்கு நான் கொஷின்ஸ் கேட்பேன், நீ ஆன்சர் பண்ணணும். சப்போஸ் நீ ஆன்சர் பண்ணனா நானே ஆன்சரை முடிவு பண்ணிப்பேன். அவ்வளோதான், சிம்பிள். கொஷின் கேட்கட்டா? நான் வரல. அதெல்லாம் இல்லை தயம், நம்ம விளையாடுறோம், அவ்வளோதான். உன்னோட ஃபேவரட் ஃபுட் என்ன? சொல்ல முடியாது. ஓ, அப்போ உனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு ஹாட் விங்ஸ். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஓகே ஓகே, அதான் உனக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட் கொஷின், உன்னோட பயம் என்னது? கம்மன் இருக்கியா? பட்டாம்பூச்சி, கரப்பாம்பூச்சி? ஏய், ஓகே ஓகே, கரப்பாம்பூச்சின்னா பயம். ஓகே, ஃபிக்ஸு. ஸோ அப்போ பட்டுங்க தயங்கள் மாதிரி லைட்டாக சிரிக்கிறான். அது உங்களுக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு மாதிரி அப்படியே எதையோ வின் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவன் சிரிக்கிறத பார்க்கும்போது. அதுவும் நீங்கள் சொல்லி சிரிச்சதுன்றது போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. என்னடா இது, நம்ம எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகுறோம். ஓகே தயம், நெக்ஸ்ட் கொஷின். அதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கொஷின் அவ்வளோதான். நீ எப்பயுமே இதே மாதிரி தான் பேசுவியா? ஆமாம். நீ ஆன்சர் பண்ணிட்டு நீ இந்த கேம் விளையாண்டுடா. அப்போது உனக்கு பிடிச்சிருக்கா? சரி ஓகே, விளையாடலாம் நம்ம. நீ என்ன சோப் யூஸ் பண்ணுற? அப்போ தயங்கர் மாதிரி ஷாப்டே திரும்பி உங்களை பார்க்குறான். என்ன கொஷின்றா அப்படின்னு. அவன் கொடுத்த கேப்பில் ஜான்சன்ஸ் பேபி சோப்பு அதானே யூஸ் பண்ணுற நீ? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் யூஸ் பண்ணல. இல்லை, ஜான்சன்ஸ் பேபி சோப்பு அவினோ. ஜான்சன்ஸ் கிடையாது. ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் ஸ்ட்ராபெரி. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்கலன்னா நான் கேட்கல. ஓகே, டென்ஷன் ஆகாத. உனக்கு எந்த ஊர் ரொம்ப பிடிக்கும்? பாரிஸ். ரொமான்டிக்கான ஆளாக இருப்ப போலே. இல்லை ஒன்றும் இல்லை. உனக்கு என்ன பண்ண ரொம்ப பிடிக்கும்? லைக் உன்னோட ஹாபீஸ்? அப்போல்லாம் எதுவும் இல்லை. ஏதாச்சும் ஒன்று சொல்லு. குழந்தை கூட விளையாடுறது பிடிக்கும். ஆர்ட் எக்ஸிபிஷன்ஸ் பார்க்க பிடிக்கும். எனக்கு என்ன சீசன் ரொம்ப பிடிக்கும்? தெரியாது, நானே ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். வின்டர் பிடிக்கும். உங்கள் வீட்டில் ஏன் எந்த ஃபோட்டோஸு, திங்ஸு, ஒரு மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை? தட்ஸ் எனஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து போட்டுக்கிறான். ஸோ உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தானே, என்னடா பட்டுன்னு இந்த கொஷின் கேட்டுட்டு அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, இவ்வளோ தெரிஞ்சிருக்கேன். இதை வச்சு ஒரு புக்கே எழுதலாம் இவனை பற்றி. யாராச்சும் என்னை பற்றி பயோகிராஃபி எழுதிக்கிட்டால் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே மூவி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. தனியாக சாங்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லோரும் ஜப்பான் ரீச் ஆகிடுறீங்க. அப்போ இந்த க்யூலேருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு, அப்பாடா ஜப்பான் வந்துட்டோம், என் பாய் ஃப்ரெண்டை பார்ப்போம், ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறேன், என்ன பண்ணுறது தனியாக போகாமல் இருக்கேன் அப்படின்னு திரும்பி பார்க்குறா. ஸோ நீங்கள் அங்கே இருக்கீங்க, அவங்க கூப்பிடலான்னு சொல்லிட்டு தோணுது. என்ன கூப்பிட்டு போகலாமா? ஓகே ஆகுமா? அதுக்கு வேலை இருக்குமே. பரவாயில்ல, கூட்டிகிட்டு போகலாம். எனக்கு இப்போ அவனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஃபோன் எடுத்து வேகமாக டெக்ஸ்ட் பண்ணுறா அவள் பாய் ஃப்ரெண்டுக்கு. அப்படியே உங்ககிட்ட வந்து ஒயன் ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா? மெலன் என்னது? இல்லை, நான் என்னோடய பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், கொஞ்சம் துணைக்கு வரியா? எனக்கு புது ஒரு கொஞ்சம் பயமாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு
அது மெலன். வயன், நீ எதுவும் பயப்படாத. உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு நான் சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஓகே, ரொம்ப லேட் ஆகாது. இல்லைனா லைக் கொஞ்ச நேரம் இருந்தால் போதும், அதுக்கப்புறம் நீ உன் வேலை பார்த்துட்டு வந்துடு. அப்படியா? சரி, ஓகே, போகலாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் அவங்க கூட அப்படியே வரீங்க. ஸோ தயங்கத்தெல்லாம் பார்க்குறான். ஸோ ஒரு கேப் புக் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் தான் 2 பேரும் போய்கிட்டு இருக்கீங்க. அவள் அப்படியே பாய் ஃப்ரெண்ட் கூட அப்படியே சீரியஸாக டெக்ஸ்ட் பண்ணிட்டே வரா. நீங்கள் ஜோஷிக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ ஜோஷி. ஒயன், எங்கே போன நீ? அது மெலன் இருக்கால, அவள் பாய் ஃப்ரெண்ட் பார்க்கணுன்னு கொஞ்சம் துணைக்கு கூப்பிட்டா போய் வந்திருக்கேன். நீ எதுக்கும் என்ன இதுக்கெல்லாம் போகிற? ஏன் அவளுக்கு பார்க்க தெரியாதா? சும்மா கேட்டாடி, ஹெல்ப் தானே, விடு. நீ பார்த்துக்கோண்ணே, கூப்பிட்டாங்கன்னா கால் பண்ண. அதெல்லாம் ஓகே, பிரச்சனை இல்லை. நீ சீக்கிரம் வந்துடுவாயன். மவுண்ட் ஃபிஜி பார்க்கணுன்னு சொன்னல நீ? சொன்னேன், வந்துடுறேன். நாளைக்கு தானே போகிறோம், என்ன பிரச்சனை உனக்கு? இல்லை ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எதனால் அதை அகெயின் மென்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு தெரியல. ஆக்சுவலி நீங்கள் போகணுன்னு தான் சொன்னீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே தான் போகிறீங்க. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அப்படியே வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த இடமும் வந்துடுது. மேலே இறங்கிட்டு உங்களை பார்த்து, வயன் தேங்க்யூ, என் கூட வரியா? உனக்கு ஓகேயா? வரேன். அவள் கேட்குறதுலே கூட வா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே இறங்கி கூட போகிறீங்க. ஸோ அந்த இடம் அப்படியே ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. நீங்கள் ஈவினிங் டைமில் தான் வந்திருப்பீங்க. அந்த இடத்துல ட்ராவல் ஆகி வர்றதுக்குள்ளே இருட்டி இருக்கும். ஸோ அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸ்ட்ரீட்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மாதிரி அழகாக இருக்குது அந்த இடம். பார்த்துக்கிட்டே நீங்கள் பாட்டு போயிட்டுருக்கீங்க. ஒரு கேஃப் கிட்ட அவள் அப்படியே அவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படியே பார்க்குறா. ஸோ பார்த்த உடனே வேகமாக ஓடி போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே அவங்களோட ஃபேஸை பார்க்குறீங்க. ஜார்ஜ் ஓகேடா, இந்த பாட்டு நான் ரன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் போடுறேன். அப்புறம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். பாய்.